10,020, 10,021, 10,022, 10,023, 10,000. உமக்கு ஸ்கூட்டியை களவாண்டு போயிட்டானு. எங்கல வச்சிருந்தா? இன்னும் இதுலதான் வச்சிருந்தேன் பெரியப்பா. சவத்தை எவன் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இல்லை ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அப்பா இன்னைக்கு கொடுக்காண்டாப்பா, நாளைக்கு கொடுப்போம். நாளைக்கு தான் நல்ல நாள். சரி பின்ன நாளைக்கே கொடுப்போம். The next day. அப்பா லேயா நம்மளை கண்டு பயந்து வண்டியை கொண்டு விட்டுட்டு போயிட்டான்ப்பா. லே ஆமா மாட்டிக்கினாரு ஒருத்தரு. அப்பா இதுல ஏதோ ஒண்ணு சொருவி வச்சிருக்கான்பா. மன்னிப்பு கடிதம்பா. உங்கள் வண்டியை ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தான் எடுத்து சென்றேன். என்னை மன்னிக்கவும். இதுக்கு நன்றி கடனாக நான் 3 கோவா டிக்கெட் வைத்துள்ளேன். அதை எடுத்து தூர போடல, வண்டி கிடைச்சாச்சு இல்லையால. அப்பா எப்பயாவதுதான்ப்பா இப்படி வாய்ப்பு கிடைக்கும். போவோம்ப்பா. ஐயோ இவனுக்கு யாதுல. சரி போம். ஐ ஜாலி 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 கோவா போறோம். 3 days later. கோவா தான். போகாம இருந்திருந்தாலும் வீடு திறந்து கிடக்கு. கதவா என்னால வீட்டுல ஒரு சாதனத்தையும் காணையில. ஓ மத்தவனாதான் இருக்குமோ. அப்ப எங்க வச்சிருப்பான்? என்னத்த தேடியா? மத்த மன்னிப்பு கடிதத்தை எழுதி வேற எங்கேயாவது டிக்கெட் போட்டிருப்பான்பா. அட பேத்தனாய. டாக்டர். டாக்டர் இல்லையா? நான் தான் டாக்டர். வாங்க உட்காருங்க. ஐயோ இவரா டாக்டர்? மாட்டிக்கினாரு ஒருத்தரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை? டாக்டர் 2 மாசமாட்டு கோழி மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கான் டாக்டர். கோழி மாதிரி சவுண்ட் போடுவேனா? ஆமா டாக்டர். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தொடக்கத்துல கூட்டிட்டு வராம இப்ப கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல டாக்டர் 2 மாசமாட்டு முட்டை போட்டுட்டு இருந்தான் கரெக்டாட்டு. இப்ப கடைசி 2 நாளாட்டு போடல டாக்டர். அதான். முட்டையும் போட்டானா? ஒன்னும் கவலைப்படாத, இனி இவன் கோழி மாதிரி கத்த மாட்டான். நான் சரி பண்ணிடுறேன். ஐயோ டாக்டர் நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். திரும்ப முட்டை போட வச்சா போதும் டாக்டர். அட பேத்தனாய. அடுத்து யாரு? வாங்க. வணக்கம் சார், உட்காருங்க. சொல்லுங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன். திடீர்னு பாதி கோழியும் செத்து போச்சு. ஐயோ கோழிகளுக்கு சாப்பிடுறது என்ன கொடுப்பிய? கோதம்பு தவிடு கொடுப்பேன். ஓ அதான் பிரச்சனை. நீங்க என்ன பண்றீங்க? நாளையில இருந்து 50 கிலோ ஹார்லிக்ஸ் நல்லா கலக்கி கோழிகளுக்கு எல்லாம் கொடுங்க. டெய்லி ஒவ்வொரு கோழியும் 10 முட்டை வச்சு போடும். தைரியமா போயிட்டாங்க. சரி சார். அங்க வெளியே ஃபீஸ கட்டிருங்க. The next day. என்ன அடுத்த நாள் வந்துட்டிய? நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தியலோ? நீங்க சொன்ன மாதிரி இறைய வச்சேன். அடுத்த நாள் 10 கோழி செத்து போச்சு. ஐயோ சோ சேட். நீங்க கோழி கூட்டுக்கு தரையில என்ன போட்டிருக்கிறீங்க? மணல்ல தான் போட்டிருக்கேன். அதுதான் பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு போய் தரை ஃபுல்லா டைல்ஸ் போட்டுருங்க. The next day. நல்லா செழிப்பா வந்திருக்கீரே. 150 கோழி கிடந்து இப்ப 10 கோழி தான் கிடக்கு. ஆல்ரெடி கொடுத்த ஐடியா அப்போ ஒர்க் அவுட் ஆகல போல. ஆமா நம்ம கூரை எப்படி போட்டிருக்குதிய? ஓட்டு கூரை தான் போட்டிருக்கேன். அதுதான் பிரச்சனை. நீங்க போய் எல்லா வாடையும் அடிச்சு உடைச்சிட்டு இப்போ உள்ள புது மாடல்ல வாழையில போட்டுருங்க. தைரியமா போயிட்டு வாங்க. The next day. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. கோழி பண்ணக்காரர பண்ணைய பூட்டி போட்டுட்டு இங்க வந்து இருக்கிறீரு. கோழி எல்லாம் செத்த பிறகு என்னத்துக்கு பண்ணைய திறந்து வச்சுட்டு? ஓ மை காட். நீர் ஏன் சங்கடப்பட்டு இருக்காரு? நான் வந்து புதுசா 2 ஐடியா கொண்டு வந்தேன். இப்ப செயல்படுத்தி பார்க்கலாம். கோழி இல்லையே. புதுசா ஐடியா கொண்டு வந்தியா? வாட்டல பேத்தனாய. தம்பி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓய் வைத்தியர என்ன தெரியலையா? Flashback. பெரியவர வாரம். வைத்தியர நீர் மத்த வயசை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை வச்சிருக்கிறான். அது ஒண்ணு தாரம். ஓய் மாட்டிக்கினாரு ஒருத்தரு. ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 வயசு குறையும். ஓ சரி. போய் தாத்தா இப்படி சின்ன பையன் மாதிரி ஆயிட்டீரு. உமக்கு யாதுலதான் போய் பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. என்ன பிரச்சனை? நான் கணக்கா நீர் சொன்ன மாதிரி மாத்திரையில அளந்தெடுத்து தின்னே போய் என் பொண்டாட்டி ஆவத்தம் பிடிச்சு அள்ளி எடுத்து தின்னுட்டாவே மாத்திரையில. என்னாச்சு பரவு? அவளுக்கு தான் போய் பேம்பஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம். நமஸ்காரம். புரோக்கரை வாரம் எப்படி உட்காரம்? நமக்கு சம்மந்தம் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? ஆமா அதை காட்டவை முதல்ல. மாட்டிக்கினாரு ஒருத்தரு. இது நல்லா படிச்ச பிள்ளை, வீட்டுல கொஞ்சம் பாவம். கொண்டு போய் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன்? பைசா நிறைய தரணும். அந்த மாதிரிப்பட்ட சம்பந்தத்தை காட்டும். சீக்கிரம் இடம். இது 20 வயசு 20 லட்சம் ரூபா தருவாங்க. ஓ இது 25 வயசு 25 லட்சம் ரூபா தருவாங்க. ஓஹோ கொள்ளாமே. இது 30 வயசு 30 லட்சம் ரூபா தருவாங்க. ஓ 30 லட்சம். இங்க என்ன தம்பி பாத்துட்டு இருக்க? 50 வயசுல இல்லையா? அட பேத்தனாய. பாட்டிலுக்கு 10 ரூபா. அப்பா கோம்ப பயல 10 ரூபா கீழே விழுந்துட்டுல. அப்பா 10 ரூபா போனா போட்டுப்பா. எனக்கு கீழே கிடந்து 15 ரூபா நோட்டு கிடைச்சுப்பா. 15 ரூபா நோட்டே கிடையாது. இது சின்ன பிள்ளை விளையாட்டு நோட்டில். அப்பா ஒன்னும் கவலைப்படாதியே. நான் வந்து சில்லறை மாத்திரை மாதிரி கொடுத்து மாத்திட்டு வந்துடுறேன். சரியா அண்ணா? 15 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? 1 ரூபா குறவா இருக்கு. பிரச்சனை இல்ல இல்லையா? பிரச்சனை இல்ல. தாங்க
என்ன தம்பி ஆ மாட்டிக்கினாரு ஒருத்தரு அப்பா எப்படியும் நமக்கு 1 ரூபா நஷ்டம் தான், இருந்தாலும் பாக்கி 14 ரூபாய கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அட பேத்த நாய. அப்பா எனக்கு போனுக்கு ஒண்ணு ஃபோன் பண்ணுங்க, போனை காணல. சவத்தை எங்க போச்சுன்னு தெரியலையே, இங்க தானே வச்சிருந்தேன். என்னடா 2 ஒன்று வச்சிருக்கா? இதுதான்ப்பா இப்ப ட்ரெண்டிங் பாட்டு. லட்சணம் கிட்டப்ப. அப்பா உங்க அக்கௌண்ட்ல ஒரு 500 இருந்தா எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருங்கப்பா. பின்ன மறந்துட்டேனே. இன்னாங்க இந்த பாதாம் பருப்புல 2 தின்னுங்க, வாரமா வந்துடும். மாட்டிக்கினாரு ஒருத்தரு வாரமா வந்துட்டா நல்லா ஓரமா வந்துட்டு. எனக்கு சட்ட பாக்கெட்ல இருந்து 500 ரூபா கலவண்டது நீதான்ல. ஐயோ அடுத்து வேற எதுவும் யோசிக்காரு. அப்பா அந்த பாதாம துப்பிருங்கப்பா. நில்லு இல்ல கள்ள நாய. எப்ப வலிக்கிறாம பாத்து வாங்க. இன்னைக்கு மழை வரிக்க போல இல்ல. மேடம் மேடம் மழைக்கு ஒதுங்கி நிக்க மேடம். மழை வெறிச்ச உடனே வந்துறியா மேடம், ப்ளீஸ் மேடம். ஏன்பா என்னாச்சு? இன்னைக்கு உருப்படியா திருப்பையிலன்னு சொன்னா லேலத்துக்கு போயிருமா. இந்த மழை வெறிச்சது போல இல்ல, நான் நனைஞ்சிட்டே போறேன். எப்பா ஏன்பா டாக்டர் என்னப்பா சொல்லிருக்காரு? மழையில நனைக்கூடாதுன்னு சொல்லிருக்காரா? அமைதியா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. A few moments later. அப்பா இப்ப நம்ம போலாம், மழை தவந்தாச்சு. கூட்டிட்டு போயிட்டானுவளா? இந்த மழைக்கு யாதுல பெரிய ஊத்திரமா இல்ல இருக்கு. பவுனு விக்கிய வரைக்கும் எல்லாம் போச்சு. எப்பா போட்டுப்பா, இவ்வளவு கஷ்டத்திலே ஒரு நல்லது நடந்திருக்கு. என்னத்த? நமக்கு புது ரெயின் கோட் நனையவே இல்ல. அட பேத்த நாய. லே நில்லு. 500 ரூபா இருக்குன்னு கொண்டா, கரண்ட்டுக்கு பணம் கட்டணும். நானே 5 பைசாக்கு வழி இல்லாம இருக்கேன், என்கிட்ட போய் கேக்குறிய? 5 பைசாக்கு வழி இல்லாம இருக்கிறியா? உனக்கு பர்ச கொண்டா. நம்மள கேவலப்படுத்தாம இந்த ஆள் விட மாட்டாரு. ஏமா இவிய வரைக்கும் கூப்பிடுவாவ, திரும்ப அணக்கம் கட்ட மாட்டாவ. இருங்கப்பா என்ன வாரேன். 1 பைசா தான் போய் இருக்கு. சொன்ன மாதிரியே 5 பைசாக்கு வழி இல்லாம தான் இருந்திருக்கான் பாத்தியாளா? ஆமா பாவம் ஏமோய், என்னத்த சொல்ல. பிராயத்து பையன் இல்லையா, ஏதாவது பார்த்து செய்யுங்க. சரையாட்டு இருக்கு. அப்பா உன 1000 ரூபா இருக்குல்ல, 500 ரூபா தால கொண்டார போய். நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பைசா. அட கள்ள நாய. தம்பி ஏன் என்னாச்சு? ஒரே பசி, வீட்லயும் ஒரே வறுமை, சாப்பிட்டு நிறைய நாள் ஆச்சு. ஐயோ பாவம், நீ ஒன்றும் கவலைப்படாத, வா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். வா தம்பி, நம்ம வீடு தான், வா வா. எப்பாடா இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்து. மாட்டிக்கினாரு ஒருத்தரு லே இனி நீ வேலை ஒன்றும் செய்யண்டாம் போ. பையன் முறைச்சியதை பாரு, சிவில் இன்ஜினியர் சொல்லி பாவம் பார்த்து வேலையை கொடுத்தேன். சரி சவத்தை போட்டு. தம்பி இன்ன கிடக்க புல்ல எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுருன்னா.